கன்னிராசிக்கு இந்த விசுவாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு எவ்வாறு? கன்னிராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திர பகவான், ஆரம்பத்திலே சந்திர பகவான் 2ஆம் இடத்துல வரவு ஸ்தானத்திலே இருக்கார். அவர் தான் 11ஆம் அதிபதி, லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆரம்பமே வெற்றி. 8ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்று காணப்படுவது, நேரடி பார்வையால் இருக்கிறதால இது வரைக்கும் தீவிரமான பிரச்சனைகள் இருந்தவங்க அனைவருக்கும் இந்த பார்ட்னர்ஷிப்பால் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் அனைத்தும் விலகும். தனியோ பார்வை நேரடியாக இருக்குது சுவாமி, அதை மட்டும் பார்த்துங்க. 10ல் குரு, அவரும் ஒரு மாதம் கழித்து எல்லாமே மாற்றத்தை நிறைய கொடுக்கின்ற ஆண்டு. கன்னிராசிக்கு நிறைய ஏதோ டைவர்டான விஷயங்கள், என்னென்ன போட்டியான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அனைத்துமே கொடுக்க போகிறார். இது வரைக்கும் சந்திக்காத போட்டியெல்லாம் கொடுக்க போகிறார். இது வரைக்கும் சந்திக்கல சாமி, நான் சரியான முறையில் சந்திக்கலன்னா அனைத்துமே உங்களுக்கு சந்திக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் சுவாமி. தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பரிசிக்கின்ற ஆண்டாகவும் கர்ஜிக்கின்ற ஆண்டாகவும் கொடுக்குறேன். ஐயா வெற்றி பெற போகிறீங்க, நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீங்க. என்னென்னா கொஞ்சம் கடுமையான சோதனை கொடுத்து வெற்றி பெற போகிறேன். தங்கத்தை உருவாக்கினா மட்டும் போதாது. தங்கத்தை நெருப்பில் சுடும்பொழுது தான் அதனுடைய தன்மையெல்லாம் மாறுமா. அந்த தங்கம் போல் உங்கள் ஒளிரக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார். நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய காலம் கன்னிராசிக்காரங்க. இழந்ததை மீட்டெடுக்கலாம். இது வரைக்கும் சுறுசுறுப்பே இல்லாதவங்க அனைவருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுற மாதிரி, என்ன இதெல்லாம் எப்படி நடக்குது நம்மளுக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற ஒரு மாற்றத்தை நிறைய கொடுக்க போகிறேன். இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், எவ்வளவு மாற்றங்குது அனைத்து மாற்றத்தையும் கொடுப்பார். கணவன் மனைவி உறவில் மட்டும் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த உறவில் மட்டும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்னா இருக்கணும். எந்தெந்த பார்ட்னர்ஷிப் இருக்குதோ அதெல்லாம் பார்ட்னர்ஷிப்லாம் கவனத்தை எடுத்துங்க. புதிய வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறும். இந்த நேரத்தில் நிசப்தம், இறை நாட்டம் இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. சிவபெருமானுடைய அனுகூலம் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த நேரத்தில். சனி பகவானுடைய, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, முருகனுடைய வழிபாடு, இதெல்லாம் ரொம்ப உன்னதமான அமைப்பு.